அதிகம் விட்டு கொடுப்பவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? இது என்ன பெரிய டாபிக் இது? ஆடாமேவாள் காலத்திலேருந்து ஆரம்ப காலத்திலேருந்து இது பிரச்சனை தானே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க யாரு? ஆண்களா பெண்களா? அந்த நிர்ணயிக்க போகிறது. இன்னைக்கு அதுக்கு நம்ம ஒரு தீர்வு காண போறோம். குத்த வேண்டிய இடத்துல குத்தி தான் ஆகணும், ஆனா விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிறது உலக நீதி. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இது சரிசமமாக இருக்கிறதா என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பெண்கள் தான் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பேச போகிறது யாருன்னா, இந்த பக்கம் இவங்க ஒரு பேச்சாளர், ஒரு கல்வியாளர், ஒரு டீச்சர். எவ்வளோ பெரிய விஷயம்! டீச்சர்னா நம்ம குரு, அவங்களுக்கு நம்ம வணங்கணும். பட்டுக்கோட்டை பாவை நமது ஜெயசித்ரா அவர்களை முதலில் பேச அழைக்கிறேன். விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் யாரு? ஆண்களா பெண்களா? அவ்வளவுதானே தலைப்பு. தலைப்பெல்லாம் கரெக்டா வச்சுட்டாங்க. ஆண்களா பெண்களா? பேச போறது ஒரு பெண். தலைப்புல பாத்தீங்கன்னா யார் முன்னாடி இருக்காங்கன்னு பாருங்க. ஏன் பெண்களா ஆண்களான்னு போட்டு என்னை முதல்ல பேச கூப்பிட்டுருக்கலாம்ல? அப்படிதான். எங்களுக்கு தெரியாது, நாங்க விட்டு கொடுக்கறோம்னே எங்களுக்கு தெரியாது. ஆனா காலம் பூரா நாங்க விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். விட்டு கொடுக்கறோம்னே தெரியாதனாலதான் கவி செல்வா போய் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. வாழ்க்கையில நாங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் குடும்பமா இருக்குங்கிறத நல்லா உணர்ந்தவங்க நாங்க. திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா கன்னிகா தானம் தான் கொடுப்பாங்க. எங்களை உங்ககிட்ட தானமா கொடுக்குறாங்க. நாங்க உங்ககிட்ட பொண்ணு பொருள் நகையெல்லாம் கொடுத்து வாங்குறோம். இலவசமா கொடுக்குற பொருளுக்கு கொஞ்சம் மரியாதை கம்மி தான். அந்த மாதிரி தான் நாங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொன்னாங்க சமையலுக்கு ஏதோ அடுப்படியில் அவரே சமைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நாங்கள்லாம் சமைக்கிறதே இல்லை மாதிரியும். பாரபட்சமா பேசிட்டீங்க நடுவர் அவர்களே. நான் ரெண்டு பக்கமும் சொன்னேன்பா. ரெண்டு வீட்டுல ரெண்டு விஷயம் நடந்தது, அதை சொன்னேன். இல்ல, எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல நாங்க எப்படி எல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு மாவுல தோசை ஊத்தி கொடுப்பாங்க, அவங்க கடைசி மாவுல தோசை ஊத்தி சாப்பிடுவாங்க. காரமா சாப்பிட்டுருப்போம், நான்வெஜ்ஜா சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுல கணவருக்கு என்ன பிடிக்குமோ, மாமன் மாமிக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே சமைச்சு 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 இந்த கையே பழகிரும். எப்பவாவது எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதுதான் எங்களுக்கு பிடிச்சது அங்க போய் அம்மா இதை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா, எப்ப சாப்பிட்டதுமா சொல்லிட்டே அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? எங்க சாப்பாட்டை கூட நாங்க உங்களுக்காக விட்டு கொடுத்துட்றோம். அந்த சமைக்கிற கை கூட உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. திருமணமாகி வரும்போது மட்டும் என்ன, நம்ம கூட பழகினவங்க, நண்பர்கள், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, சொந்த பந்தம், பக்கத்து வீடு அவ்வளவை விட்டுட்டு உங்க வீடே சரணம்னு வர்றோம். நீங்க எதையாவது விட்டு கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு அதே வீடு, அதே சொந்தக்காரவங்க, அதே திண்ண, நீங்க எய்த்த வீட்டில் பார்த்த அதே பொண்ணு எல்லாம் உங்க கூடவே இருக்கும். அப்படி சொல்லாதீங்க. மாப்பிள்ளைக்கு நீங்க நல்ல வேலை போட்டு கொடு, சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காருன்னு அவனும் வீட்டோட உங்களோடய தங்கிடுவா. மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். அப்படியெல்லாம் சங்குறவங்க கொஞ்சம் தான் நடுவர்களே. சமைக்கிற சமையல்ல கூட இப்ப நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்குன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் சமைக்கவே மாட்டோம். இருக்கிற பழைய குழம்பு, சேமியா, உப்புமா இதை எப்படிதான் சாப்பிட்டுக்குருவோம். நாங்க இல்லாதப்ப நீங்க வீட்டுல என்னென்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எந்த கடையில நல்ல பரோட்டா இருக்கும், எந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா வாங்கிட்டு யார் யாரெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், ஃப்ரிட்ஜில் கூலிங்கா எதையெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை தெளிவா இருப்பீங்க. நாங்க வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கு வீடு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க வீட்டுல இல்லைன்னா நாங்க அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு தாய் இருக்கிறா பாத்தீங்களா, அவ விட்டு கொடுக்கறது இருக்குதா உங்ககிட்ட? ஒரு தாய்மைக்கு முன்னாடி இந்த தலைப்பை நீங்க பேசிட முடியுமா? அழகா கண்ணதாசன் சொல்லுவாரு, ஆற்றில் வெள்ளம், கரையில் நெருப்பு, இரண்டுக்கும் இடையில் இறைவனின் சிரிப்புன்னு. ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது அவங்ககிட்ட அவ விட்டு கொடுக்கிற உணர்வுகள், சாப்பாடு, தூக்கம், சந்தோஷம் அவ்வளவு போகும். அகத்தில் சுகமாய் அரவணைத்து, ஜகத்தில் சாதகமாய் ஜனிக்க வைத்து, உதிர உணவும் உள்ள மகிழ்வும் ஊட்டுபவள் தாய். மெல்ல நடக்க மெத்தை அமைத்து, சொல் விதைகளை சொல்லியே விதைத்து, வண்ண உடைகளை வாஞ்சையுடன் அணிவிப்பவள் தாய். தாய் என்பதால் தன் சுகம் மறந்து, செய் என்பதால் செய்வன பொறுத்து, நோய் வந்த போதும் நம்மோடு நொடிந்து போபவள் தாய். அந்த தாயை போல விட்டு கொடுக்கிற ஒரு குணம் யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. முக்காலமும் உணர்ந்த கௌதம முனிவருக்கு விடிய காலம் எது, கூவன சேவல் எதுன்னு தெரியல. இப்படி காவியத்துல எல்லாம் எதுவும் தெரியாத ஆண்கள் இருக்கும்போது நம்ம கணவர் ஒன்றும் தெரியாம இருந்தா இருந்துட்டு போறாரு, வெளியே சொல்ல மாட்டோம். என் கணவர் நல்லவர், வல்லவர், மகாவி உத்தமர், அறிவாளின்னு சொல்லி வெளியில உங்களுக்கு இருக்கின்ற குறைகளை கூட விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள். அதை மறந்துடக்கூடாது. எல்லா காலத்திலும் பெண்கள்
தன் கணவனுக்காக, தன் மகனுக்காக, தன் தந்தைக்காக, தன் ஆண்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்வதால் தான் ஆண்கள் தலை நிமிர்ந்த சிங்கங்களாக இந்த நாட்டில் வலம் வருகிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சுருங்க சொன்னாலும் நன்று சொன்னீர். நானும் முதல்ல பார்த்தேன், என்ன இருந்தாலும் நானும் ஒரு ஆம்பளை தானே, இந்த அம்மாவை எங்கேயா மடக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எடுத்த உடனே தாய், அந்த தாய்ங்கிற மந்திர சொல்ல யூஸ் பண்ணிட்டாங்க. தாய்ங்கிற மந்திர சொல்ல யூஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே கொஞ்சம் யோசிப்போம். அவங்கெல்லாம் நமக்கு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா. என்னுடைய தீர்ப்பை கொஞ்சம் பாரபட்சமாக அந்த முள் இப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, எங்கள் புருஷன் என்ன தவறு பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. கரெக்ட், விட்டு கொடுக்க மாட்டாங்க.